கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை அதை செவ்வையாய் செய்து முடிக்க வேண்டும் என்பது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருந்த ஒரு வைராக்கியமாய் இருந்தது. அதனாலதான் அவர் இந்த வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பாருங்கள், அவர் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி பகுதியில் இப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவர் அந்த சந்தோஷமா நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை அழைக்கப்பட்டிருக்கலாம், ஊழியத்தை ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஆண்டவர் ஊழிய பகுதியிலே நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு எதிரான காரியங்கள் வந்தாலும், எதிரான அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் சந்தோஷமாய் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதிலே கவலை நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு பலவிதமான கவலைகள் ஊழிய பகுதிகளில் இருந்தாலும், பலவிதமான கவலைகள் இன்றைக்கு அநேகரை ஆட்கொள்ளுகிறது. ஊழியர்கள் ஊழியத்தில் நிற்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் கவலை உள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷமாய் நம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நமக்காக தேவன் ஒரு மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த மகிமையான ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடிப்பதற்கும் அவருடைய ஊழியத்தை நாம் சந்தோஷமாய் செய்வோம். அதனால் கவலை நமக்கு வேண்டாம், உற்சாகமாய் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த பூமியில சுவிசேஷம் சொல்லும்படியான கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சபையை நடத்துகிற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லாருக்கும் சோதரம் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, அந்த சுவிசேஷ வார்த்தையை கொண்டு போவதற்குரிய கடமை இருக்கிறது. அதை நாங்கள் கவலையோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழிய பொறுப்புகளை நிறைவேற்ற கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பவுலை போல ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதனாலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய காரியங்கள் வாய்க்கப்படட்டும். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவருடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேட்டு பதில் தருகிற அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.